ஒரு பிரம்மாண்டமான கத்திரிக்காய் அறுவடையை பார்க்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வெண்டைக்காய் ஃபர்ஸ்ட்டு பறிக்கிறேங்க. இன்னைக்கு வெண்டைக்காய் நிறைய இருக்கிறதுனால, முதல்ல உங்களுக்கு அறுவடையில வெண்டைக்காய காட்டுறேங்க. அப்புறம் ஒரு கமெண்ட் வந்திருக்குதுங்க. அதுக்கும் நான் அந்த வீடியோல பதில் சொல்லியிருக்கேன். அதனால அவங்க கமெண்ட் குடுக்குறவங்க வீடியோல பதில் பார்த்துக்கலாங்க. ஏன்னா இன்னைக்கு கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் அறுவடையில ஒரு திருவிழா அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க. அந்த அளவுக்கு கத்திரிக்காய் பிரம்மாண்டமான அறுவடைங்க இன்னைக்கு. ஒரு பக்கெட்ல கத்திரிக்காவை வாரிட்டு போற அளவுக்கு கத்திரிக்காய் அறுவடைங்க இன்னைக்கு. அதனால நீங்க வீடியோவ ஃபுல்லா பார்க்கணும்னு தான் என்னுடைய ஆசைங்க இன்னைக்கு. வெண்டைக்காயும் இப்போ பார்த்தீங்கன்னா, நோர் தாக்காத சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. அது இப்ப இன்னைக்கு அறுவடை பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ காய்க்கே குடுத்துருச்சுங்க. அந்த மாரி இன்னைக்கு நிறைய காய்ங்க. அதனால தான் முதல்ல எடுத்த உடனே வெண்டைக்காய் அறுவடை பண்றேங்க. வெண்டைக்காய் செடி இந்த அளவுக்கு எனக்கு அறுவடை குடுக்கறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. வெண்டைக்காய் செடிக்கு என்ன நான் குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் தண்ணி தாங்க குடுத்துட்டு வரேன். நீங்களும் அதே மாரி குடுத்துட்டு வாங்க. தண்ணி பொறுத்தவரைக்கும் இதுக்கு டெய்லியுமே குடுக்கணுங்க. ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கிற மாரி பார்த்துக்கணும். அந்த மாரி பார்த்துக்க பார்த்துக்க உங்களுக்கு காய் நல்லா செருக்கு கிடைக்கும். செடி நல்லா செழிப்பா இருக்குங்க பார்க்கறதுக்கு. அதனால வெண்டைக்காய் வளர்க்குறது ஈஸிங்க. செடி வளர்த்துறது சொல்றேங்க. வாங்க அடுத்து கொஞ்சம் வெள்ளை லாங் பீன்ஸ் இருக்குது. அதையும் பறிச்சுக்கலாம். ஒரு கமெண்ட் வந்தது. என்ன கமெண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருங்கை வளர்ப்ப நீங்க கொஞ்சம் வீடியோல சொல்லுங்க அப்படின்ற மாரி குடுத்துருந்தீங்க. முருங்கை செடி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டிங்ஸ் வச்சும் வளர்த்தலாங்க. இல்ல விதை போட்டும் வளர்த்தலாங்க. அதில பார்த்தீங்கன்னா, நீங்க தண்ணி தாங்க அதுக்கு மெயினா குடுக்கறதுக்கு பார்த்து குடுக்கணும். ஈரப்பதம் மேல இருந்துச்சுன்னா தண்ணி குடுக்க வேண்டாங்க. அதுவும் இல்லாத லிக்விட் தண்ணி முருங்கை செடிக்கு ஊத்தவே கூடாதுங்க. அதையும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு முக்கியமா சொல்லிர்றேன். ஏன்னா லிக்விட் தண்ணிக்கும் முருங்கைக்கீரைக்கும் செட் ஆகாதில்லைங்க. அதனால லிக்விட் தண்ணி குடுக்குறவங்க முருங்கைக்கீரைக்கு குடுக்க வேண்டாங்க. முருங்கைக்கீரைக்கும், அகத்திக்கீரைக்கும் குடுக்க வேண்டாங்க. இந்த 2 கீரைக்கும் குடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இலையெல்லாம் பழுத்து கொட்டிருதுங்க. அதனால லிக்விட் தண்ணி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 2 கீரைக்கு மட்டும் குடுக்க வேண்டாங்க. முருங்கைக்கீரைக்கு வெறும் பச்சை தண்ணி மட்டுமே போதுமானதுங்க. வேற எதுவுமே அதுக்கு ஊத்தணும்னு அவசியம் இல்லைங்க. அதனால மண்கலை மட்டும் நல்லா நீங்க எருவு கலந்து மண்ணு மட்டும் நல்லா பதமா வச்சுட்டீங்கன்னா, தண்ணி மட்டும் குடுத்தாலே போதுமானதுங்க முருங்கை செடி பொறுத்தவரைக்கும். ஒரு 3 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி குடுத்தீங்கன்னாவே போதுங்க. டெய்லி கூட குடுக்க வேண்டியது இல்லைங்க முருங்கை செடிக்கு. முருங்கை செடிய பொறுத்தவரைக்கும் நம்ம கட் பண்ணி வளர்க்கணுங்க. அப்படி வளர்க்கும்போது நம்மளுக்கு கீரைக்கு நம்ப வீட்டுக்கு தளவான கீரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. காய்க்கு வளர்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா, அதில எரிப்புழுகுலும் நிறைய ப்ராசஸ் இருக்குதுங்க. அதனால நான் பார்த்தீங்கன்னா, கீரைக்கு மட்டும் வளர்த்துறேங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வீடியோக்கு கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க. வேணுன்றவங்க விதைய வாங்கிக்கலாங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் உங்களுக்கு வந்துருங்க. அந்த கேட்லாக்லேயே பார்த்தீங்கன்னா, விதை எவ்வளோ ரூபாய் என்ன ஏதுன்னு உங்களுக்கு அதிலே எல்லா டீட்டெயிலுமே இருக்குதுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா இப்போ மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா, பட்டம் சூப்பராக இருக்குதுங்க. நான் இப்போயே பார்த்தீங்கன்னா, நடவ ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, விதை நடவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 10 வகையான விதைகளை நான் நட்டுருக்குறேங்க. ER கிச்சன் வீடியோவில் போட்டுக்கிறேங்க வீடியோவை. விதை நடவு எப்படின்றது சில பேருக்கு டவுட் இன்னுமே வருதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, அந்த ER கிச்சனில் போட்டிருக்கிற வீடியோவையும் போய் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி விதையை போடுங்க. கண்டிப்பாக முளைக்குங்க. நான் போட்டிருக்கிற விதை நடவு பார்த்தீங்கன்னா, முளைச்சதும் உங்களுக்கு இன்னொரு அப்டேட்டும் கொடுப்பேங்க. அதனால் விதை பார்த்தீங்கன்னா, விதை நடுறதையும் உங்களுக்கு காட்டுவேன். முளைச்சதையும் காட்டுவேன். பிடுங்கி நடும்போதும் காட்டுவேங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீடியோவில் தொடர்ந்து உங்களுக்கு என்னுடைய செடிகளுடைய அப்டேட் வந்துகிட்டே தாங்க இருக்கும். வீடியோவை ஃபாலோ பண்ணி பழகுங்க. அப்போ தான் உங்களுடைய செடியை நீங்கள் எப்படி வளர்க்குறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஒரு செடியில் இவ்வளோ கொத்தவரங்காய் பறிச்சாச்சுங்க. கொத்தவரங்காய் இப்போதைக்கு ஒரு 6, 7 செடி இருக்குதுங்க. இப்போ விதை இந்த கொத்தவரங்காய் விதை மட்டும் போட்டு வைக்கணுங்க. ஏன்னா இப்போ அடுத்த பிட்டு நம்ம போட்டு வைக்கும்போது மழையில் மாட்டாத நம்மளால செடியை வளர்க்க முடியுங்க. மழையில் மாட்டிக்கிச்சுன்னா தாங்க கொஞ்சம் இந்த கொத்தவரங்காயை வளர்த்துறது ரொம்ப சிரமங்க. ஏன்னா கொத்தவரங்காய்க்கு மழை பிடிக்கும் தாங்க. ஆனால் அதுவே ஓவராக பெய்யும்போது உங்களுக்கு வேறு அழுகல் பிரச்சனை நம்ம எருவெலாம் போட்டு வச்சிருக்கிறதுனால எரு மக்க மக்க உங்களுக்கு அந்த வேரில் வேர் அழுகல் பிரச்சனை சீக்கிரமாகவே அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால தான் எருவு போட்டு வச்சிருக்கிறதுனாலையும் மழை தொடர்ந்து வர்றதுனாலையுமே நம்மளுக்கு கொத்தவரங்காய்க்கு தாங்கிறது இல்லைங்க. அதனால தான் அந்த கொத்தவரங்காய் வாடுமோ தவிர வேற எந்த பிரச்சனையும் அந்த கொத்தவரங்காய்க்கு கிடையாதுங்க. நம்ம மண் மட்டும் போட்டிருக்கிறோம், இலத்தலை போட்டிருக்கிறோம் அப்படின்னா கொத்தவரங்காய் அவ்வளோ சீக்கிரம் வாடாதுங்க. ஆனால் எருவு போட்டு நம்ம ஒரு செடி நட்டுருக்குறோம் அப்படின்னா நம்ம அது கலரி விட மழை தொடர்ந்து பேஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வாட்டை கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா அந்த எருவு மக்க மக்க உங்களுக்கு ஹீட்டு தாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க. அதனால தான் அந்த கொத்தவரங்காய் எனது எருவு போட்டு விட்டு நான் கலக்கி விட்டதுனால மழை அதுக்கு தகுந்த மாதிரி வந்ததுனாலையும் செடி எனக்கு வாட்டம் கொடுத்துருச்சுங்க. அதனால உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேங்க நான்.
பாருங்க இந்த செடிலாம் பாருங்க நல்லா இருக்கு. இதெல்லாம் ஏன் நல்லா இருக்குதுன்னா, இது கொஞ்சம் வளர்ந்துருச்சுங்க. அது கொஞ்சம் இளஞ்செடிங்க. அதாவது அது காயே குடுக்கலைங்க. இளஞ்செடியா இருந்ததுனால அது சீக்கிரம் அட்டாக் ஆயிடுச்சுங்க. அதனால தான் செடிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு அப்டின்னா, அது எல்லாத்தையும் தாங்குதுங்க. இளஞ்செடியா இருந்தா கொஞ்சம் தாங்கறது கஷ்டமாயிருதுங்க. கொத்தவரங்காய பொறுத்தவரைக்கும் அது ஒரு பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது. நல்லா பெரிய செடியாவே இருக்குங்க. திடீர்னு வாட்டம் குடுத்துருங்க. இந்த கொத்தவரங்காய பொறுத்தவரைக்கும் அது இருக்கதாங்க செய்யுது. நானுமே அத ஒத்துக்குவேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கூட கேட்டிருந்தீங்க. இந்த மாரி என்னுடைய கொத்தவரங்கா வந்து பூ வைக்கும்போது திடீர்னு வாடிருச்சுங்க அப்டின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. அவங்க குடுத்த கமெண்ட்டும் இப்ப எனக்கு நடந்ததும் ஒண்ணாயிருச்சுங்க. அதாவது நடக்கதாங்க செய்யும் கொத்தவரங்காய பொறுத்தவரைக்கும். அது யாராலுமே ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா, மண்ணுக்குள்ள என்ன நடக்குதுன்றது நம்மளுக்குமே தெரியாதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, செடி நல்லா வளர்ந்து நம்மளுக்கு காய் குடுத்துச்சுன்னா பறிச்சுக்கலாங்க. அப்படி இல்லன்னா, புது விதைய நட்டு விட்டு வளர்த்திக்கலாங்க. இன்னும் என்ன பண்றதுங்க? என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதாங்க பண்ணிட்டு வரேன். செடி வாட்டம் குடுக்குது, இல்ல செடி நல்லா வளரல அப்படின்னா, நான் எடுத்துட்டு வேற விதைய நட்டு விட்டுருவேங்க. அதுக்கு வேண்டி நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நாள கடத்த மாட்டேன். நல்லா வளரும் வளரும்ன்னு அத வளர்த்திட்டு கஷ்டப்பட மாட்டேங்க. அதனால தான் உங்களுக்கும் அந்த யோசனைய நான் சொல்றேன். நல்லா கலகலன்னு வளர்ற மாரி தெரிஞ்சுச்சுன்னா நல்லா வளர்த்துங்க. ரொம்ப செடி வந்து ரொம்ப பட்டு போற மாரி இருக்கு அப்படின்ற மாரி இருந்தா ரொம்ப கஷ்டப்பட வேணாங்க. அத எடுத்துட்டு நீங்க வேற விதைய நட்டு வளர்த்துங்க. அதுதான் அதுக்கு ஈஸியா சீக்கிரம் வளர்க்க முடியுங்க. கொத்தவரங்கா பொரியல பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு 2 டைமாவது நம்ம சமையல்ல கலந்துக்கணுங்க. ஒவ்வொரு காய்க்கும் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அவ்வளோ ஒரு சத்து இருக்குதுங்க. இந்த கொத்தவரங்காயில பார்த்தீங்கன்னா, கலோரியே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபைபர் சத்து நிறைஞ்ச காய்ங்க. அதனால வாரத்துல ஒரு 2 நாளாவது நாம வந்து சாப்பிடணுங்க. பாருங்க எப்படி செடியில அப்புறம் காய் வச்சுட்டு போயிருக்குது பாருங்க. வீடியோவுக்கு நல்லா ஆதரவு கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாருங்க எப்படி செடி காய்றப்ப இருக்குது பாருங்க. நல்லா நீள நீளமா நல்லா இருக்குதுங்க காய். ஆனா பார்க்கறதுக்கும் சரி, அந்த ஃப்ரெஷ்னஸும் சரி, நல்லா இருக்குது. காலைல ஒரு 10 காய் போட்டு நீங்க வந்து ஒரு ஜூஸ் மாரி இத அடிச்சு குடிக்கலாங்க. அதனால இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. பாருங்க ஒரு ஒரு செடியிலே இவ்வளோ காய் இருக்குது பாருங்க. சரி வாங்க அடுத்து வந்து நம்ம கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் விதவிதமான கத்திரிக்காய் வந்து இன்னைக்கு அறுவடை பண்றோங்க. பாருங்க நீலக்கலர் கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் எப்படி இருக்குது பாருங்க குண்டா. இதோட பெரிய கத்திரிக்காய் இன்னொன்னு இருக்குதுங்க. அதையும் அறுவடை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதையும் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, இத்தாலியன் பிளாக் பியூட்டிங்க. சூப்பரான கத்திரிக்காங்க இது. நல்லா பெரிய ரகங்க இது. காய் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா வைக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாயிடுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா, கேஸ்ல நம்ம சுட்டு அதில நம்ம ஒரு டிஷ் செய்யலாங்க. அந்த மாரி காய்ங்க இந்த காயி. கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய காய் வைக்கிறனால சைஸ் சின்னதாயிடுச்சுங்க. இல்லன்னா இது நல்லா பெரிய ரகமா தாங்க வச்சுருச்சு. நான் விதை எடுக்கும்போது கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவுல. வாங்க பழைய செடியிலயும் காய் இருக்குதுங்க இன்னைக்கு. பறிச்சுக்கலாம். இந்த செடி தாங்க எடுத்துடலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா, நெறைய கத்திரிக்காய் அறுவடை இப்ப வருதுங்க. அதனால இந்த 4 பேக்கையும் எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. காய் ஆனா இது இன்னும் குடுத்துட்டே தாங்க இருக்கு. சொத்துல் கிடையாதுங்க இந்த காயி. நல்லா இருக்குதுங்க இந்த காய். தம்பட்ட அவரை வந்து ஒரு 4 பேக் போட்டு விடலான்றதுனால, இந்த 4 செடி இந்த 4 பேக்கையும் காலி பண்ணிட்டு, தம்பட்ட அவரைய நட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. வாங்க அடுத்து வந்து பிளாக் பீட்ல வந்து குண்டு கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். பாருங்க எப்படி குண்டு குண்டா இருக்குது பாருங்க. எனக்கு இந்த பிளாக் பீட்ல வந்து குண்டு கத்திரிக்காய் உண்மையிலேயே சூப்பரா இருக்குதுங்க. பார்க்கறதுக்கே சொல்றேங்க. அதாவது கையில பறிக்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஷைனிங்கா கரேன்னு இருக்குதுங்க குண்டு குண்டா. நல்லா இருக்குதுங்க அது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த கருப்பு குண்டு கத்திரிக்காய். அது பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஷைனிங்கா இருக்குதுங்க இந்த கத்திரிக்காவுடைய அ ரகம். அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ல, இந்த மாரி கத்திரிக்காய் செடிய நெருக்க வைக்காதீங்க. பாலினேஷன் வந்து மாறி, மாறி உங்களுக்கு வரும். தொளவா வைங்க அப்படின்ற மாரி ஒரு சிஸ்டர் கமெண்ட் குடுத்துருந்தீங்க. நான் பார்த்தேன் சிஸ்டர். ஆனா வந்து அதில என்ன ஒரு பிரச்சனை எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் தொளவா வைக்கிற அளவுக்கு மாடியில வந்து அவ்வளோ இடம் இல்லைங்க. அதனால எங்க வச்சாலுமே வண்டுங்க வந்து நம்மளுக்கு பாலினேஷன் பண்ணி விட்டுருங்க. அதனால பார்த்தீங்கன்னா, தொளவா வச்சாலும் ஒண்ணு தாங்க, கெட்ட வச்சாலும் ஒண்ணு தான். கத்திரிக்காய் தானங்க பாலினேஷன் ஆனா ஆயிட்டு போட்டும். நம்ம என்ன கடைக்காங்க விக்க போறோம். நம்ம வீட்டுக்கு அளவா தானே அறுவடை பண்றோம்ன்னு சொல்லிட்டு நானு அப்படியே விட்டுட்டேங்க சிஸ்டர். நீங்க சொன்னத படிக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. உங்களுடைய கேருக்கு ரொம்ப நன்றிங்க. பாருங்க எவ்வளோ பெரிய குண்டு கத்திரிக்காய் பாருங்க. விதைக்குமே ஒரு கத்திரிக்காய் விட்டுட்டுருக்கிறேங்க. அது பெருசா ஆயிடுச்சுங்க. நான் பார்க்கல. பெருசா ஆயிடுச்சு. சரி இருக்கட்டும் விதைக்குன்னு அப்படியே விட்டுட்டேங்க. கத்திரிக்காய் செடி பொறுத்தவரைக்கும் நீங்க எவ்வளோ தொலைவுல கொண்டு போய் மாத்தி வச்சாலுமே வண்டுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு பாலினேஷன் பண்ணி தாங்க விடும்.
பச்சை கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொத்தல் வருதுங்க. பாருங்க ஒரு பிஞ்சில் பாருங்க சொத்தல் விழுந்துட்டு இருக்குது பாருங்க. இப்போ நான் பறிக்கிற காயில சொத்தல் இல்லைங்க. ஆனா இப்போ பிஞ்சில சொத்தல் விழுந்துட்டு இருக்குது பாருங்க. பச்சை கத்திரிக்காய் பொறுத்தவரைக்கும் சொத்தல் வருதுங்க. எதுக்கு நான் உங்ககிட்ட அத கரெக்ட்டா சொல்லிடுறேன் அப்படின்னா, எந்தெந்த ரகம் எப்படி எப்படி இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்றேன் நான் வீடியோவுல. ஏன்னா, நம்ம மாடி தோட்டத்தில எந்த காய் ரெஃபர் பண்ணணும்னு நானு சொல்றேங்க உங்களுக்கு. பச்சை கத்திரிக்காய், வால் கத்திரிக்காயிலயும் சொத்தல் வருதுங்க. குண்டு கத்திரிக்காயிலயும் சொத்தல் வருதுங்க. ஆனா, அந்த பச்சை கத்திரிக்காய் நெறைய பேருக்கு ரொம்ப புடிச்ச கத்திரிக்காவா இருக்குதுங்க. வாங்க அடுத்து வந்து கொஞ்சம் நீளங்க. ஆனா கொஞ்சம் குண்டு கத்திரிக்காய்ங்க இது. சூப்பரான கத்திரிக்காய். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சொத்தலே கிடையாதுங்க. கருப்பு ரகத்த பொறுத்தவரைக்கும் சொத்தலே கிடையாதுங்க. வெள்ளைலயும் சொத்து கிடையாதுங்க. நீளத்திலயும் சொத்தல் இல்லைங்க. எனக்கு வந்து சொத்தல் விழுந்தது எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கத்திரிக்காயில மட்டும் தாங்க நான் சொத்தல் பார்த்துருக்கேன். அதுவுமே இப்ப தாங்க பார்த்துருக்கேன். இன்னும் சமைக்கும்போது ஒண்ணும் வரலைங்க. வாங்க அடுத்து வந்து நீலவரி கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா, புது செடியுமே நம்ம வளர்த்துட்டோங்க. ஒரு 3 செடி இருக்குதுங்க. புது செடியிலயுமே நீலவரி கத்திரிக்காய் 3 செடி இருக்குதுங்க. பரவாயில்லைங்க. இந்த கத்திரிக்காய் ரகம் வந்து நம்மகிட்ட எனி டைம் இருந்துட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஏன்னா, எனக்கு இது ரொம்ப புடிச்ச கத்திரிக்காய்ங்க. என்னுடைய ஃபேவரைட்ன்னு சொல்லலாங்க இத. பாருங்க செடியும் உங்களுக்கு அப்படியே காமிச்சுட்டே நான் வந்து கத்திரிக்காய் பறிக்கிறேன். பாருங்க ஒரு நீல குண்டு கத்திரிக்காய் எத்த சோடு இருக்குது பாருங்க. அதாவது வெயிட் மிஷின் இருந்தா உங்களுக்கு நான் வெயிட்டே போட்டு காமிச்சுருவேங்க. என்கிட்ட வந்து அந்த வெயிட் ஸ்கேல் வந்து பெரிய ஸ்கேல் தான் இருக்குது. சின்னது இல்ல. அதனால நான் உங்களுக்கு காட்ட முடியலைங்க. அதாவது 1/4 கிலோ வர அளவுக்கு ஒரு கத்திரிக்காய் வந்து அவ்வளோ பெருசா இருக்குது பாருங்க. பாருங்க. நல்லா குண்டு கத்திரிக்காய்ங்க. சூப்பரா இருந்ததுங்க எனக்கு நேர்ல பார்க்கும்போது. ஏன்னா, நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மொத டைம் அறுவடை பண்றேங்க. இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க. என்னுடைய மாடி தோட்டத்தில எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. இந்த மாரிலாம் கூட கத்திரிக்காய் வைக்குமா? நம்ம வந்து YouTubeல ஒரு வீடியோவுல வெளிநாட்ல கத்திரிக்காய் இந்த மாரி பார்த்துருக்குறேங்க. அந்த மாரி நம்ம மாடி தோட்டத்தில நம்மளாலயும் பறிக்க முடியுதுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ஏன்னா, அவங்க தான் அந்த மாரி பெரிய பெரிய கத்திரிக்காவா அறுவடை பண்ணுவாங்க. பாருங்க பீர்க்கங்காய் அறுவடை பண்ணிக்கிறாங்க. பீர்க்கங்காய் விதைக்கு விட்டதுனால எனக்கு பீர்க்கங்காய் வந்து நெறைய வைக்கலைங்க. அதனால தான் ஆரம்பத்தில நம்ம விதைக்கு விடக்கூடாதுங்க. நான் வந்து வைக்காத போயிட்டா என்ன பண்றதுன்றதுனால நான் கொஞ்சம் விதைக்கு விட்டுட்டேங்க. அது என்னன்னா பிஞ்சு சரியா இறங்கலைங்க. பீர்க்கங்காய் செடி இப்போ ஒரே செடி தாங்க இருக்குது பீர்க்கங்காய் செடி. இப்போ கொடி இப்போ மறுபடியும் இளநாத்து போட்டு விட்டு அதுவுமே அந்த கொடியுமே பார்த்தீங்கன்னா, சரியா அதாவது நல்லா கெளுப்பா இல்லைங்க கொடி. பொடலங்காய் கொடி கெளுப்பா இருக்கிற அளவுக்கு கூட பீர்க்கங்காய் கொடி கெளுப்பு இல்லாத போயிடுச்சுங்க. இந்த முறை எனக்கு கொஞ்சம் பீர்க்கங்காய் அறுவடை வந்து கொஞ்சம் கம்மி தாங்க. அது எனக்கு ஏமாற்றம் தாங்க பீர்க்கங்காயில. ஏன்னா, இதுக்கு முன்னலாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாடி தோட்டத்தில பீர்க்கங்காய், பொடலங்காய்க்கெல்லாம் முதல் இடமா இருந்துச்சுங்க. பாருங்க வெள்ளை கலர் லாங் பீன்ஸ் எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. இது ஆனா பச்சையாவே சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குதுங்க இந்த காய். பீர்க்கங்காய் வந்து நல்லா முத்துற ஸ்டேஜ்ல இருக்குதுங்க இதுவுமே. நல்லா இருக்குதுங்க. எலசுதாங்க. சர்க்கரைவள்ளி கிழங்கு 2 பேக்ல சூப்பரா வளர்ந்துட்டு வருதுங்க. அதுவுமே நான் மாடி தோட்டத்தில ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறேங்க. வாங்க வேங்கரி கத்திரி, முள்ளு கத்திரி 2 இருக்கு பறிச்சுக்கலாம். இது கொஞ்சம் பறிக்கும்போது பார்த்து தாங்க பறிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கை குத்திருதுங்க முள்ளு. சூப்பரா இருக்குது பாருங்க. இதெல்லாம் சொத்துல விடுறதில்லைங்க. சொத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை கத்திரிக்காய்லாம் இப்ப தாங்க நான் பார்த்தேன். வீடியோல உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்ப தான் நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு அது இருக்குதுங்க பச்சை கத்திரிக்காய். செடிங்க ஆனா நல்லா இருக்குதுங்க. கத்திரிக்காய் செடிலாம் இன்னுமே பூ பிஞ்சும் நெறைய வைக்குதுங்க. நம்மளுக்கு இன்னுமே அறுவடை வந்து ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர குறையாதுங்க. இன்னும் ஒரு 2, 3 அறுவடைக்கு நல்லா ஜாஸ்தியா அறுவடை பண்ணலாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா குறையுங்க. நம்ப சத்து எந்த அளவுக்கு குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு காய் குடுத்துட்டே இருக்குங்க. வாங்க அடுத்து வந்து வெள்ள கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். வெள்ளைல நீட்ட கத்திரிக்காய்ங்க இது. ஆனா உண்மையிலேயே இந்த வெள்ள கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணும்போது அப்படியே முள்ளங்கி மாரியே இருந்ததுங்க. விதையே முத்தல. அதாவது முத்தவே இல்லைங்க. அவ்வளோ பிஞ்சா இருந்ததுங்க. இது விட்டா இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகும் போல இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு நல்லா இருந்ததுங்க எனக்கு பார்க்கறதுக்கும் சரி, சாப்பிடறதுக்கும் சரி நல்லா இருந்ததுங்க டேஸ்ட். சூப்பரா இருக்குது பாருங்க வெள்ள நீட்டு கத்திரிக்காய். வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே பார்த்தீங்கன்னா, அ கொஞ்சம் குண்டு கத்திரிக்காய் தாங்க. ஆனா கொஞ்சம் நீளமா இருக்குங்க. அதாவது ரொம்ப நீளமும் இல்ல, ரொம்ப குட்டியும் இல்ல. ஒரு மீடியம் சைஸ்ங்க இந்த சைஸ் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா.
இதுவும் பார்த்தீங்கன்னா செடியப்புறம் காயாக தொங்குது பாருங்க. இதுக்கு நோவும் தாக்காது இல்லைங்க. கத்திரிக்காயில் சொத்தலும் விடுறதில்ல. இந்த காய் நல்லா கொடுக்குதுங்க. இதையுமே நான் ரெஃபர் பண்ணுவேங்க. கத்திரிக்காய் நடுறதா இருந்தால் இந்த ரகம் நல்லாங்க. அந்த அளவுக்கு இது காய் நல்லா கொடுக்குதுங்க. செடிக்கு வந்து எந்த நோவும் தாக்கறது இல்லைங்க. மெயின் அதாங்க. இது பழைய செடிங்க. அதாவது நம்ப சித்திரை வைகாசியிலேருந்து இந்த செடி நான் வச்சு வளர்த்துட்டு வரேங்க. அப்போ வந்து இது காய் கொடுத்துட்டே இருக்குதுங்க. இது பழைய செடிங்க. பச்சை கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா பழைய செடி தான். வால் கத்திரிக்காய். பச்சை வால் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பழைய செடி. இதுவும் பழைய செடி தாங்க. அந்த மாதிரி 2மே எனக்கு வந்து பழைய செடி தாங்க இது. அடுத்து வந்து ஒரு செர்ரி பழம் இருக்குதுங்க. அதையும் பறிச்சுக்கலாம். ஒரு கத்திரிக்காய் பாருங்க, குண்டு கத்திரிக்காயும் ஒண்ணு இருக்குது, பறிச்சுக்கலாம். இது பாருங்க கண்ணங்கரேன்னு இருக்கிறத விட கொஞ்சம் லைட் கலரா இருக்குதுங்க. அதாவது மெரூன் கலரா இருக்குது பாருங்க. இது ஒரு ரகங்க. அதாவது அந்த கலர்லயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட் கலரா வருதுங்க. கருப்புல கொஞ்சம் லைட்டா வருதுங்க அந்த கத்திரிக்காய். ஆனா, இந்த நீலவரி கத்திரிக்காய் செடி பார்த்தீங்கன்னா, நல்லா குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஆகுதுங்க. கத்திரிக்காய் நெறைய குடுக்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, பழைய செடி தாங்க என்னது. இதுவும் சித்திரை மாசம் வச்ச செடி தான். நல்லா வால் கத்திரிக்காய் சூப்பரா இருக்குதுங்க. பிளாக் பியூட்டில வால் கத்திரிக்காய். ஒரு செரிப்பழம் இருக்குதுங்க. பறிச்சுட்டு அத பறிக்கலாம். குருவி ஆனா இப்ப செரிப்பழத்த சாப்பிடுறது இல்லைங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. குருவி ஆனா கூடு கட்டி முட்டை போட்டு தங்கின்னு இருக்குதுங்க. ஆனா பழம் வந்து இப்ப அத்திப்பழமும் 2 பழம் பழுத்துட்டு இருந்துச்சுங்க. கொத்தவே இல்லைங்க. சாப்பிடவும் இல்ல. இப்ப செரிப்பழமும் கொத்தலைங்க. சாப்பிடல. என்னான்னு தெரியலைங்க. குருவிக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சோ என்னவோ தெரியலைங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு அடி இருக்குதுங்க. அவ்வளோ நீளம் இருக்குதுங்க இந்த கத்திரிக்காய். எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. இதெல்லாம் பழைய செடிங்க. சித்திரை மாசம் நட்ட செடிங்க. இன்னுமே நம்மளுக்கு காய் குடுத்துட்டு இருக்குதுங்க. கத்திரிக்காய் செடி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 6 மாசம், 8 மாசம் வரைக்கும் நல்லாவே வளர்த்தலாங்க அத. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற செடி கத்திரிக்காய் ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 6 மாசமே நம்ம வந்து காய் பறிக்கலாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து எரு குடுத்துருக்குறோம். அதனால காய் குடுத்துட்டே வருங்க. பாருங்க இது வந்து விதைக்க விட்டுருக்குறேங்க. பச்சை வால் கத்திரிலையும் விதைக்க விட்டாச்சுங்க. இதுலயும் ஒரு 3, 4 கத்திரிக்காய் இருக்குதுங்க. வெண்டைக்காய் பாருங்க நம்ம என்ன பறிச்சாலும் நம்மளுக்கு வந்து அது ஒளிஞ்சு இருக்குதுங்க. காய் வந்து மறைஞ்சுன்னு இருக்குதுங்க. பறிக்கும்போது தெரியறதே இல்லைங்க. எப்படி தேடி பறிச்சாலுமே இந்த வெண்டைக்காய் வந்து எனக்கு மிஸ் ஆயிடுதுங்க. என்ன கண்டுபிடின்னு இந்த வெண்டைக்காய் வந்து என்கிட்ட வந்து ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டு விளையாடுறதே வேலையா போச்சுங்க. வாங்க ஒரு பாவக்காய் பறிச்சுக்கலாம். இது ஆனா ஒரு பூச்சி கொஞ்சம் கடிச்சிருச்சுங்க பாவக்காய. இன்னும் பிஞ்சு இருக்குதுங்க. அடுத்த தடவ அறுவடைக்கு நிறையவே நம்ம பாவக்காய் அறுவடை பண்ணலாங்க. வாங்க அடுத்தது வந்து பாலக்கீரை பறிச்சுக்கலாம். பாலக்கீரையிலயும் பார்த்தீங்கன்னா, பருப்பு தோசை செய்வோங்க. பாலக்கீரை, அந்த முள்ளங்கியினுடைய லீஃபு எல்லாம் வந்து முள்ளங்கி லீஃபு தாங்க அதிகமா நான் போட்டு பருப்பு தோசை செய்வேன். அதுவும் நல்லாருக்குங்க. பருப்பு வந்து உளுந்து உளுந்து 1 கப்பு போட்டுக்கினீங்கன்னா, துவரப்பருப்பு 1 கப்பு, பச்சை மொளகா 1, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், பூண்டு ஒரு 4 பல்லு, அதுக்கப்புறம் இந்த முள்ளங்கியினுடைய லீஃப நல்லா அலசிட்டு சிறுசா கட் பண்ணி போட்டு, இஞ்சி ஒரே ஒரு துண்டு போட்டு அரைச்சு நீங்க தோசை சுட்டு டிஃபன் சாப்பிடலாங்க. நல்லாருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நானு செஞ்சு உங்களுக்கு காட்ட சொன்னீங்கனாலும், நான் அது மாரி செஞ்சு காட்டுறேங்க உங்களுக்கு. இந்த மாரி பருப்பு தோசையில வந்து இந்த மாரி நம்ப டிஃப்ரெண்ட்டான லீஃப வந்து நம்ப யூஸ் பண்ணி நம்ப அரைக்கும்போது, அதனுடைய பெனிஃபிட்ஸு நம்ப உடம்புக்கு அப்படியே போய் சேருதுங்க. நான் அதனால தான் அந்த முள்ளங்கினுடைய லீஃபும் நான் வேஸ்ட் பண்றது இல்லைங்க. ஏன்னா பூச்செடிக்காத நல்லா இருக்கு லீஃபு. அதனால நான் வந்து அலச்சிட்டு, கட் பண்ணி போட்டு பருப்பு தோசையில கலந்துருவேங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரினுடைய லீஃபையும் நான் இப்படி தாங்க பருப்பு தோசையில கலந்து தோசை சுடுவேன். அதனுடைய லீஃபையும் நான் வந்து வேஸ்ட் பண்றது இல்லைங்க. ரொம்ப அடர்த்தியா லீஃப் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து லீஃபுக்கே சத்து பூரா போயிடுங்க. பூக்கு ஏறாது. அதனால வந்து லீஃப் வந்து நான் அளவா வச்சுட்டு மீதி இருக்கிற லீஃப்லாம் நான் கட் பண்ணிக்குவேங்க. கீரை கட் பண்ணும்போதே கட் பண்ணிக்குவேங்க. வாங்க 2 முள்ளங்கி இருக்குது பறிச்சுக்கலாம். சிகப்பு முள்ளங்கி வந்து கொஞ்சம் அவ்வளோ நீளமா வரலைங்க. வெள்ளை முள்ளங்கி வர அளவுக்கு சிகப்பு முள்ளங்கி நீளம் வரமாட்டேன்துங்க. கொஞ்சம் குட்டி தாங்க வருது சைஸ். இதில ஒண்ணு இருக்குதுங்க. இன்னொரு பேக்ல ஒரு முள்ளங்கி இருக்கு. அதையும் பறிச்சுக்கலாம்.
இதனுடைய லீஃபும் அதனுடைய லீஃபும் போட்டு தான் பருப்பு தோசை நான் செஞ்சேங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் தாங்க. கொஞ்சம் கலர் பார்த்தீங்கன்னா லைட் கலரா தெரியுதுங்க உங்களுக்கு வீடியோவுக்கு. நேர்ல பார்க்கும்போது 2மே பிங்க் கலர் தாங்க இருக்கு. நாங்க பச்சை மிளகாவும் 4 பறிச்சுக்கலாம். இதுல செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன செடியா இருக்குது. காய் அதிகமா இருக்குதுங்க. அதனால செடி வளர்ச்சிக்கு வந்து கொஞ்சம் கம்மியா வளர்ந்துருங்க. அதனால காய நம்ம பறிச்சுக்கலாம். வீடியோ எடுக்கவே ஆஃபீஸுக்கு டைம் ஆயி போச்சுன்னு அவரு கிளம்பிட்டாருங்க. ஒரு கையில செல்ல புடிச்சுன்னு, ஒரு கையில அறுவடை பண்ற மாரி ஆயிப்போச்சுங்க. அதாவது இந்த அறுவடை பண்றதுக்கும் எனக்கு ஆள் இல்லாத அளவுக்கு ஆயிப்போச்சுங்க. அறுவடை பண்ணி வீடியோக்கு போடலான்னா கூட இப்ப எனக்கு டைம் இல்ல. டைமுக்கு இருந்துச்சுன்னா ஆள் இல்ல. அந்த மாரி ஆயிடுச்சுங்க. பாருங்க பச்சை மிளகாவ. வாங்க அறுவடைய பார்க்கலாம். பச்சை மிளகா, பீக்கங்கா, வெள்ளை லாங் பீன்ஸு, பாவக்காய் 1 இருக்கு. முள்ளங்கி 2 இருக்குதுங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு தரையிலே கத்திரிக்காய் ரகத்த வந்து அடுக்கி காமிச்சிருக்கிறேங்க பாருங்க. ஏன்னா தட்டுல இடம் புடிக்கலைங்க. அதனால நான் தரையிலே அடுக்கிட்டேன். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. நீலவரி கத்திரிக்காயே நம்மளுக்கு 1 கிலோ அளவுக்கு வருங்க. அந்த அளவுக்கு காய் இருக்குது பாருங்க. இதனுடைய சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா 3 காய் இருக்குதுங்க. 3 காயுமே 1/2 கிலோக்கு மேல வருங்க. அந்த அளவுக்கு காய் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு காயுமே நம்மளுக்கு 1/2 கிலோக்கு மேல வர்றதுனால நம்மளுக்கு வந்து 10 கிலோக்கு அளவுக்கு நம்மளுக்கு வந்து அறுவடை இருக்குதுங்க. உங்களுக்கு கடைசியா நான் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போம்போது பக்கெட்ல அள்ளி எடுத்துட்டு போனேங்க. அதையும் உங்களுக்கு இதில காமிச்சிருக்கேன் பாருங்க. இது நான் ரகத்த ஒவ்வொரு ரகமா அப்படியே தனித்தனியா பிரிச்சு அடுக்கி விட்டுட்டுருக்கிறேங்க. உங்களுக்கு இதில எந்த ரகம் ரொம்ப பிடிச்ச ரகம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் குடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். பச்சை வால் கத்திரிக்காய், பச்சை குண்டு கத்திரிக்காய் பாருங்க வெள்ளையில வால் கத்திரிக்காய், நீட்ட கத்திரிக்காய். அடுத்தது வெண்டைக்காய் பாருங்க. 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது பாருங்க வெண்டைக்காய். ஒரு செரிப்பழம். உண்மையிலேயே எனக்கு இந்த அறுவடை பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமா தாங்க எனக்கு இருந்தது. கொத்தவரங்காய் பாருங்க 3 வகை கொத்தவரங்காயும் உங்களுக்கு தட்டில அடுக்கி விட்டுருக்கேன். அதுவுமே உங்களுக்கு வந்து 3/4 கிலோக்கே வருங்க. அந்த அளவுக்கு காய் இருக்குது. கீரை பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு நிறைய பாலக்கீரை இருக்குது பாருங்க. இது மாரி நான் ஃபர்ஸ்ட்டு அறுவடை இது மாரி பண்றேங்க. இவ்வளோ ரகம் கத்திரிக்காய், இவ்வளோ இத்தனி கிலோ 10 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு அறுவடை குடுத்துருக்குதுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்க நான் அந்த மாரி அறுவடை பண்றது. அத உங்களுக்கு காட்டும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இத பார்த்துட்டு நீங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எப்படி இருக்குதுன்றத கமெண்ட் குடுங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருங்க. பாருங்க. பாய்.